இன்னைக்கு நீ ஊரே பாராட்டுற இன்ஸ்பெக்டரா இருக்க. உன்னை வளர்த்து ஆளாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும்ல. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்போ உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமாப்பா? அம்மா, ஏதோ கேட்க போறேன்னு தெரியுது. எது கேட்கணுமோ நேரடியா கேளுமா. நான் கேட்கறது எதுவா இருந்தாலும் இந்த அம்மாவுக்காக ஒத்துக்கணும்ப்பா. என்னம்மா வேணும்? கேளுங்க. நம்ம அஞ்சலி வர 14ஆம் தேதி யூனிவர்சிட்டியில அவார்டு வாங்க போறா. இது நம்ம குடும்பத்துக்கே கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. இந்த விழாவுக்கு அஞ்சலிக்கு நல்ல தகப்பனா நீ முன்னாடி போய் நிக்கணும்பா. நம்ம அஞ்சலிய விட்டு கொடுத்துட கூடாதுப்பா. அம்மா, உனக்கு ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவா கேக்குற? நான் யாரையும் பத்தி பேசலப்பா. உன் பொண்ணு, என் பேத்தி அஞ்சலி பத்தி தான் பேசுறேன். நீ வரணும்னு அவ ரொம்ப ஆசைப்படுறாப்பா. பாவண்டா, இந்த ஒரு தடவை விழாவுக்கு போயிட்டு வாப்பா. அம்மா, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். உனக்கு பர்சனலா ரூம்ல ஏசி வேணுமா, கிச்சன்ல பெரிய ஃப்ரிட்ஜ் வேணுமா, இல்ல கூட மாட ஹெல்ப் பண்றதுக்கு வேலையாட்கள் வேணுமா? கேளு, நான் செஞ்சு தரேன். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற மரியாதையும் மதிப்பையும் தகுதி இல்லாதவங்களுக்கு எல்லாம் வியாபாரமாக்க நினைச்சா அதுக்கு நான் உடன்பட மாட்டேன். டேய் மயிலு, என்னடா இப்படி பிரிச்சு பேசுற? மகா கூட ஒரு வகையில உன்னை பெத்து எடுக்காத தாய் தாண்டா. அவளை ஒதுக்குனா என்ன ஒதுக்குன அதுக்கு சமம். அம்மா, நீ எனக்கு பண்ண தியாகத்தெல்லாம் என்கிட்ட சொல்லும் போதே நீ எதுக்கு அடி போடுறன்னு புரிஞ்சிருச்சு. நான் மற்றவங்களை குறுக்கு விசாரணை பண்றவன். நீ என்கிட்டயும் சாமர்த்தியத்தை காட்டுற. இங்க பாருமா, நான் எப்பவுமே உன் மனசை நோக்கடிக்கிற மாதிரி பேசினதில்லை. ஆனா எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட நடந்துக்கிறத பார்த்து உன் மனசு கஷ்டப்படுறதை என்னால ஒன்றும் செய்ய முடியாதுமா. எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். உனக்கு பிடிக்காதவங்கன்னு சொல்லி சொந்த பொண்ணை ஒதுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய கடமையில இருந்து ஒதுங்கிடலான்னு நினைக்கிறியா? நான் பண விஷயத்துல இந்த வீட்டுல யாருக்கும் எந்த குறையும் வச்சது இல்லம்மா. அவ சாப்பிட்டது, அவ வளர்ந்தது எல்லாமே நான் போட்ட தர்ம சாப்பாடுல தான். டேய், பணத்தையும் இன்ஷியலையும் கொடுக்கறது மட்டும் அப்பனோட கடமை இல்லடா. 4 பேர் எதிரில உன் குழந்தை எங்க அப்பாங்கிற பலமான ஒரு பாலம் இருக்கு, உறவு இருக்குன்னு பெருமையா சொல்லிக்கணும். அந்த ஃபங்க்ஷன்ல அப்பாவை கூப்பிடுன்னு சொன்னா அந்த பொண்ணு யார கை காட்டும்? பதில் சொல்லுடா. யோசிச்சு பாரு. நீ போலீஸ்காரன் தானே, சொல்லுடா. அம்மா, நீ 1000 காரணம் வேணாலும் சொல்லு. இன்னும் அவளை பத்தி எவ்வளவு வேணாலும் புகழ்ந்து சொல்லு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவளை பத்தி எது சொன்னாலும் என் காது செவிடுதான். இனிமே அவளை பத்தி சொல்லி என்ன நீ மாத்த பார்க்காத. உன்னை நீ மாத்திக்கமா. நீ வேணா ஃபங்க்ஷனுக்கு போ. என் வித்யாவ என் வாழ்நாள் முழுசும் பார்க்க முடியாம அவளை கொண்டு போன யம அவ. எல்லாரும் முன்னாடி மேடை ஏறி அவளை என் பொண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். சரிம்மா. ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி.
என்னை மன்னிச்சிருமா. நான் அவங்ககிட்ட அவனை ஃபங்க்ஷனுக்கு வர வைப்பேன்னு வாக்கு கொடுத்தேன். ஆனா அவனோட வீண் பிடிவாதத்தை என்னால மாத்த முடியலையேம்மா. அதனால என்ன பாட்டி, உங்களுக்கு இது வருத்தமா இருக்கலாம். ஆனா எனக்கு இதுதான் நடக்கும்னு முன்கூட்டியே தெரியும் பாட்டி. அஞ்சலி, அந்த ஃபங்க்ஷன்ல அப்பா அம்மா ஏன் வரலன்னு கேட்டா என்னம்மா பதில் சொல்லுவேன்? தெரியல. என்ன வக்கீல் சார், என்ன வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? சார், நானும் கோகிலாமா சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு வந்து இனிமே எல்லா பொறுப்பையும் விக்கி தான் பார்த்துக்கணும்னு எல்லாத்தையும் அவர் பேர்ல மாத்தி எழுதிட்டோம். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன டவுட் ஓடிட்டு இருக்கு. என்ன டவுட்டு? அவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. இவரால் எவ்வளவு பெரிய கம்பெனி பொறுப்பை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு யோசனையா இருக்கு. அவர் ஏதாவது சொதப்புனா இந்த கம்பெனில வேலை பார்க்குற 50-60 குடும்பம் பாதிக்கும் இல்லையா? என்ன வக்கீல் சார், இந்த ட்ரில் மாஸ்டர்லாம் விசில் அடிச்சு ஓட வைப்பாங்க, திடீர்னு பிகில் அடிச்சு நிறுத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்றீங்களே சார். விக்கி ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ, அவர் ரொம்ப திறமையா ஒர்க் பண்ணுவான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு சார். இல்ல சார், கோகிலாமா எனக்கும் கொஞ்சம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு விக்கி மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் விக்கியால் அந்த கம்பெனியை சரியா மேனேஜ் பண்ண முடியலன்னா, அதனால ஒரு MBA படிச்ச நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளை போட்டு விக்கிய கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் வச்சுக்கலாமான்னு எனக்கு ஒரு யோசனை. என்ன வக்கீல் சார், வாட் ஆர் யூ டாக்கிங்? விக்கி என்ன டம்மி ஆக்கலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். நாம கோகிலாமா சொன்னதை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கம்பெனியை நம்பி இருக்கிற 50-60 குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா? எனக்கு விக்கி மேல நம்பிக்கை வந்துடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை சார். அதாவது இந்த தெய்வம் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்றது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நாம அந்த ஒரு கம்பெனியோட டீல் வச்சிருக்கிறது எங்களுக்கு கேவலமா இருக்கு. யாரு? வெறும் 4020 ரூபா. இதுக்கு போய் செக் பவுன்ஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் முடியாதுங்க. நான் MD கிட்ட பேசுறேங்க, அதுக்கப்புறம் நாம பேசிக்கலாம். போன வைங்க, முதல்ல கட் பண்ணுங்க. மேனேஜர் மீனாட்சி, இங்க வா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். என்ன ஒன்றும் இல்லை? இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த உள்ள. நான் இருக்கேன், வக்கீல் இருக்காரு, எங்களுக்கு தெரிய வேண்டாமா? என்னன்னு சொல்லு. இந்த VLL கம்பெனிக்காரங்க செக்கு இது வரைக்கும் 3 தடவை பவுன்ஸ் ஆயிருக்கு சார். 10 லட்சம் ரூபாய் செக்கு சார். சார், வித் யுவர் பர்மிஷன் நான் அவர்கிட்ட பேசலாம்? பேசுங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் விக்கி சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதை பொறுத்து டிசைட் பண்ணணும் சார். அப்படியா? சரி, நீங்க போங்க. ஓகே சார். சார், இப்போ விக்கி என்ன பண்ண போறாருன்னு பாப்போம். இதை மட்டும் விக்கி பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா எனக்கு விக்கி மேல முழு நம்பிக்கை வந்துடும். இது நான் விக்கிக்கு வைக்கிற ஒரு சின்ன டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல விக்கி கண்டிப்பா பாஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வாங்க பாப்போம். ஸோ 10 lakhs இருந்தால் நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க? ஆமாம் சார். 10 lakhs பவுன்ஸ் ஆனதுனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சார். இது பவுன்ஸ் ஆனதுனால நம்ம ஸ்டாஃபுக்கு சேலரி போடுறது கூட பிரச்சனை ஆயிடுச்சு சார். அப்போது இந்த 10 lakhs அரேஞ்ச் பண்ணணும். ஆமாம் சார். செக்ரட்டரி, தாத்தா என் கேபினுக்கு வரதை எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டாம்? வாங்க தாத்தா, உட்காருங்க சார். உட்காருங்க. சொல்லுங்க. விக்கி ஏதோ ஒரு 10 lakhs செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. மேனேஜர், கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க, அந்த செக் எப்படி பவுன்ஸ் ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் செக்கை டெபாசிட் பண்ணும்போது 10 லட்சம் ரூபாய்க்கு 4000 ரூபாய் கம்மியாக இருந்ததால செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஏதோ பேங்க்ல சின்னதாக இன்ட்ரெஸ்ட் போட்டதா சொன்னாங்க. 2வது தடவை செக் போடும்போது 10 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய் கம்மியாக இருந்தது. திரும்பவும் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 3வது தடவையும் அதே ப்ராப்ளம் தான். சின்ன அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதுனால செக் பவுன்ஸ் ஆயிடுது சார். என்ன விக்கி யோசிக்கிறீங்க? 10 லட்ச ரூபா காந்தி கணக்கில் போட்டுடலாமா சார்? வாரா கணக்கில் தானே சார். வக்கீல் சார், என்ன சார் பாவம் விக்கி இப்பதான் டியூட்டியில ஜாயின் பண்ணியிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் ஆக வேண்டாமா? அதுக்குள்ள என்னென்னமோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி பயமுத்துறீங்களே.
ப்ளீஸ் கைடு ஹிம். விக்கி சார், வேணா அவங்க மேல ஒரு கேஸ் போட்டுடலாமா? கேஸ் போட்டா எவ்வளோ சார் செலவாகும்? என்ன ஒரு 50,000 rupees ஆகும். 50,000. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு என்ன 5% தானே? என்ன விக்கி யோசிக்கிறீங்க? இதை விட்டா நமக்கு வேற பெட்டர் ஆப்ஷனே கிடையாது. வேணாம் வக்கீல் சார், நீங்க சொல்ற மாதிரி நம்ம லீகலா ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்ம கம்பெனி பேர் ரிப்பேர் ஆயிரும். வேற ஏதாவது ஐடியா பண்ணுங்க. ஆமா, சொல்லிட்டீங்களா சார், நான் பாத்துக்கிறேன். மேனேஜர் சார், நீங்க வாங்க. இந்த செக் மேட்டரை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. மீனாட்சி, ஒரு நிமிஷம் சார். அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல 10,000 rupees டெபாசிட் பண்ணிடுங்க. இந்த செக்கை ரீப்ரசன்ட் பண்ணிடுங்க. அவங்க அக்கவுண்ட்ல 10,000-மா? என்ன விக்கி இது? அவங்க நமக்கு 10 லட்ச ரூபா தரணும். நீங்க மேற்கொண்டு அவங்க அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் கட்ட சொல்றீங்க. விக்கி, எப்பவுமே கடன் வாங்கணும், நம்ப வட்டி கட்டணும், கொடுக்கறவங்க கட்டக்கூடாது. சார் ப்ளீஸ், அதை நான் பார்த்துக்கிறேன். மேனேஜர், உடனே நான் சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். கணேசன் சார், உங்க பேரன் தான் கத்துக்குட்டின்னு சொல்லாம சொல்லிட்டாரு. 10 லட்ச ரூபா வாங்குற வழியை சொல்லுன்னா 10,000 ரூபாய் செலவழிக்கிற வழியை சொல்றாரு. என்ன விக்கி, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், எங்க முன்னாடி இப்படி தப்பான முடிவெல்லாம் எடுக்கிற? இல்லை தாத்தா, நான் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் 4,000, 5,000ன்னு இவ்வளோ அமௌண்ட்ல தான் செக் பவுன்ஸ் ஆயிருக்கு. அவன் நம்மளை முட்டாளாக்கு பார்க்கறான். அதான் நம்மளே அந்த 10,000 கட்டிட்டோம்னா நமக்கு தேவையான அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்ல வந்துடும். நம்ம செக்கும் பாஸ் ஆயிடும். அதனால தான் இப்படி பண்றேன் தாத்தா. அப்போ லீகல் ஆக்ஷனை விட இது பெட்டருங்கிறீங்களா? நிச்சயமா. லீகல் ஆக்ஷன்னா 50,000 செலவாகும். மார்க்கெட்லயும் நமக்கு கெட்ட பேர் வரும். ஸோ 10 லட்ச ரூபாய்ங்கிற ஒரு பெரிய மீனுக்கு 10,000 ரூபாய்ங்கிற ஒரு சின்ன மீனை போட்டா தப்பே இல்லை. 10,000 ரூபாய் ஷார்ட் ஆகுதுன்னு என்ன நிச்சயம்? அதை விட அதிகமா இருந்தா? அதுக்காக தான் நான் உடனே செக்கப் போட சொன்னேன். பேங்க் மேனேஜர் நம்மால் தான். அவருக்கு அந்த ஃப்ராடை பத்தி நல்லாவே தெரியும். அதனால அவன் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு கேட்டா அவர் சொல்லிட போறாரு. ஒருவேளை 10,000 கூட வேண்டானா அதை விட கம்மியா கூட டெபாசிட் பண்ணிடலாம். ஏன்பா, கிளைண்ட் அதுக்குள்ள உஷாராயிட்டானா? மாட்டான். ஏன்னா நான் போன்ல அவன் அக்கவுண்ட்ல இப்ப டெபாசிட் பண்ணல, அப்புறம் தான் பண்ண போறேன்னு அவனையே டபுள் கிராஸ் பண்ணிட்டேன். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், பிரமாதம், பிரமாதம். Thank you so much. இந்த மாதிரி வழி இருக்குன்னு நான் கூட யோசிக்கலப்பா. நீ உண்மையிலேயே கெட்டிக்காரன் தான்ப்பா. தேங்க்யூ. நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். கண்டிப்பா இந்த கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அப்பா, இப்போவாது பாராட்டினீங்களே. விக்கி, வக்கீல் என்ன ஐடியாவோட வந்தாரு தெரியுமா? ஒருவேளை இந்த டீலிங்ல நீ கரெக்டா ஒண்ணு செய்யாம ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை அப்படியே இந்த நாற்காலிலும் தூக்கிட்டு ஒரு MBA படிச்ச ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டியது. நீ கையெழுத்து மட்டும் போட்டா போதும், உன்னை டம்மி ஆக்கிடலான்னு பார்த்தாரு. நீ என்னடான்னா அவரை டம்மி ஆக்கிட்ட. சாரி விக்கி, இனிமே நான் உங்களை டவுட் படவே மாட்டேன். இட்ஸ் ஓகே சார். நீங்க டெஸ்ட் பண்ணது ஒரு வகையில் நல்லது தான். டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குல்ல. ஓகே சார், நான் இப்ப கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் விக்கி. வக்கீல் சார், இந்த ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும் பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். இப்ப நீங்க இவனை பார்த்து திருத்திக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். பரவாயில்ல, ஏதோ டெஸ்ட் வைக்கணும் வச்சீங்க, அவன் பாஸ் பண்ணிட்டான், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார், பை. 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கோகிலா, விக்கி உன்னுடைய அருமையான செலெக்ஷன். நல்லா ஒர்க் பண்றான். இன்வால்வ்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் டாப். என் பையன் கௌதம் மாதிரி இல்லை, அவனை விட ஒரு படி மேலேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒர்க் பண்றான். உன் செலெக்ஷன் இஸ் குட், வெரி குட்.
நானும் மிலிட்ரியும் டிவிடில உன் காலேஜ் ஃபங்க்ஷனை பார்த்தோம். நீ மேடையில கம்பீரமா பட்டம் வாங்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்த சந்தோஷத்துல அழுகியே வந்துடுச்சு. என் பேத்தி எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கா. என்ன அருமையான பேச்சு அஞ்சலி. மயில் வாகனனுக்கு தான் பாவம் அதை பார்க்க கொடுத்து வைக்கல. சித்தப்பா, இப்பவும் அப்பாவால அந்த ஃபங்க்ஷனை பார்க்க முடியும். அவனை எப்படிமா பார்க்க வைக்கிறது? உன்னோட ஃபங்க்ஷன்னா அவன் பார்க்க மாட்டானே. பாட்டி, ஏன் காலேஜ் ஃபங்க்ஷன் சொன்னதானே அவர் பார்க்க மாட்டாரு. புரிஞ்சுது. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. கொண்டா டிவிடிய, நான் அவனை பார்க்க வைக்கிறேன். என்ன, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அஞ்சலி, அவன் வந்துட்டான். நீ கிளம்பு போ. நான் பாத்துக்கிறேன், போ. அம்மா, இந்த டிவிடியை கொண்டு போய் அதுல நான் போட போறேன். போட்டு சவுண்ட் வச்சேன்னா அஞ்சலி சவுண்ட கேட்டு கீழே வருவான் இறங்கி. அப்போ இந்த புள்ள இங்க இருந்தான்னா அவன் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவான். அதனால அவன் அங்கேயே இருக்கட்டும். நாம 2 பேரும் போட்டு சவுண்ட வச்சு கேட்கலாம். Now His Excellency, the Vice Chancellor will felicitate the topper of Economics Department, Miss Anjali Mailvaganan. அஞ்சலியையும் அவர் தந்தை மயில்வாகனனையும் மேடைக்கு வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். ஏம்மா, உங்க அப்பா எங்கம்மா? இல்ல சார், இன்னைக்கு அவரால் வர முடியல. ரொம்ப அர்ஜென்டான ஒர்க் இருக்கு. இப்போது அஞ்சலி தான் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை ஓரிரு வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். Ladies and gentlemen, this is the best occasion of my life. Nothing succeeds like success ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் முதல் மாணவியா உங்க முன்னாடி நின்று பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு காரணமான என் டீச்சர்ஸ், பிரின்சிபல், என் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு முக்கிய காரணமா இன்னொருத்தர் இருக்காரு. They say behind every successful man there is a woman அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என் லைஃப்ல என் சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு மேன் இருக்காரு. இன்ஃபேக்ட் he is a man who guide me from the front. அவர் வெறும் மேன் கிடையாது, he is a superman. அவர் வேற யாரும் கிடையாது, என்னோட அப்பா மிஸ்டர் மயில்வாகனன். ஆக்சுவலா அப்பா இந்த விழாவுக்கு வரணும்னு ரொம்ப ஆவலா இருந்தாரு. ஆனா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொறுப்புள்ள அதிகாரி. அதனால என்கிட்ட நீ போயிட்டு வாமா, எனக்கு அர்ஜென்ட்டா கமிஷனர் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு. நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். பப்ளிக் சர்வீஸ்ல வந்ததால நான் சொந்த வெறுப்புகளை உதறி தள்ளிட்டு சின்சியரா வேலை பாக்குறாரு எங்க அப்பா. அப்படிப்பட்ட ஒருத்தரோட பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். By not coming here, my father has taught a lesson to me on successful duty. நான் என் அம்மா முகத்தை பார்த்ததே கிடையாது. ஆனா என் அப்பா எனக்கு பொருளே தெரியாத மாதிரி வளர்த்தாரு. நாங்க வர முடியலன்னா கூட என்னம்மா, என்னோட பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பவும் இருக்கும், என் மனசு அந்த மேடையை சுத்தியே தான் இருக்கும்னு அவ்வளோ சந்தோஷமா சொல்லி அனுப்பினாரு. So I dedicate my success to my sweet dad. Thank you. அஞ்சலி ப்ரோகிராம் அட உட்காரப்பா. டேய் மயிலே,